ஹாய் ஆல், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுமையாஸ் ரெசிபீஸ் தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ஈரல் எப்படி செய்யலான்ட்டு. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், லவங்கப்பட்டை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் 6, ஒரே ஒரு பழமான தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஈரல் எடுக்கிறேன். ஈரல் வந்து நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணணுன்னா, வெனிகரில் ஊற்றி தான் சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அது ஸ்மெல் போகும். ஸ்மெல் போனால் அதாவது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன செய்யணுன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி அதுக்கப்புறம் திரும்ப நான் அது எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் காமிச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிப்புக்காக. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஆன உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சள்தூள் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர், உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஈரல்லையும் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆனோடனே நம்ம வந்து மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது கெட்டியாக வரைக்கும் கொஞ்சம் 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ நான் வதக்கி வச்சிருந்த ஈரல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதில் போடுறேன். அதில் போட்டு ஆனோடனே நல்லா வதக்கி நம்ம வந்து இப்போ கார்னிஷிங்காக கொரியண்டர் தான் எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.